சந்தோஷம். ஜெயிப்பது கடினமா சுலபமா என்று கேட்டால் ஜெயிப்பது சுலபம்தான். திட்டமிடலோடு அந்த காரியம் நடந்தால் ஜெயிப்பது சுலபம் என்கிறது ஒரு தத்துவம். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் எல்லா செயலும் துடிகிறார்கள். சில பேர் பள்ளி பருவத்திலும் சரி, கல்லூரி பருவத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, உயர்ந்த பதிவிலும் சரி வெற்றி பெற வேண்டும், மேலும் மேலும் உயர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணங்கள். சில பேருக்கு அது சாத்தியம், சில பேருக்கு அது சாத்தியம் இல்லை. காரணம் பலவிதமாக என்னுடைய கர்மம், விதி, தலையெழுத்து என்பார்கள். எல்லாம் உன்னோடு இருக்கின்ற கர்மம்தான். நீ அந்த செயலோடு ஒன்றி எது உனக்கு நன்றாக தெரியுமோ, எதை நீ முழுமையாக வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறாயோ அதில் முழு கவனம் செலுத்தி எந்த செயல் உனக்கு சிறப்பாக வரும் என்று உணர்ந்து கொண்டு அதனோடு நீங்கள் பயணித்தால் சாதிப்பது நிச்சயம், ஜெயிப்பது நிச்சயம். சாதனை என்பது எல்லா நிலையிலும் வித்தியாசமாக செய்ய வேண்டும். ஒருவர் செய்வது போல் இல்லாமல் ஒரு மாறுபட்ட சிந்தனையில் வேறுபாடோடு செய்தால் அந்த சாதனை சாத்தியமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தை வரைந்து கொண்டே இருந்தது. இது ஒரு அறிஞர் பார்த்து கொண்டே இருந்தான். அந்த குழந்தை அந்த அறிஞரிடம் கேட்டது, நான் ஒரு கிளி வரைந்தேன், பறந்து போனது. 2 கிளிகள் வரைந்தேன், அதுவும் பறந்து போனது. 3 கிளிகள் வரைந்தேன், அதுவும் பறந்து போனது. 4 கிளிகள் வரைந்தேன், அதுவும் பறந்து போனது. உழைப்பென்றால் உழைப்பெல்லாம் வீண் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னதாம். உடனே அறிஞர் சொன்னார், அந்த கிளி ஏன் வரைந்தேன் என்று கேட்டாராம். அந்த கிளி எனக்கு பிடிக்கும், என்னோடு எடுக்கும் நினைக்கின்றேன், பரப்புற மாதிரியே எனக்கு ஒரு மனதில் எண்ணங்கள் இருக்கிறது என்று சொன்னதாம் அந்த குழந்தை. உடனே அந்த அறிஞர் சொன்னாராம், நீங்கள் அருகில் ஒரு மரம் வரைந்து விடுங்கள், அதில் ஒரு பழத்தை நிறைய பழங்களும் மரங்களும் வரைந்து விடுங்கள், கிளி அத்தனையும் அந்த மரத்தில் மீது அமர்ந்து விடும், கிளி பறக்காது. இப்பொழுது உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள் என்று சொன்னாராம். ஆம் நண்பர்களே, நீங்கள் ஒரு கிளி வரைந்தேன், பறந்து போனது. 2 கிளி வரைந்தேன், பறந்து போனது. 3 கிளி வரைந்தேன், பறந்து போனது. 4 கிளிகள் பறந்து போனது. மாறுதலாக ஒரு மரம் வரைந்தேன், அத்தனை கிளிகள் அமர்ந்து விட்டனான் என்று ஒரு கவிதையை எழுதி அந்த பெண்ணு கொடுத்தாராம். அந்த பெண்ணு பார்த்தவுடன் மகிழ்ச்சி பொங்கி வழிந்ததாம். செயல்பாட்டில் சிறந்த விளங்க வேண்டுமென்றால் மாறுபட்ட சிந்தனையோடு அந்த செயலை செய்ய வேண்டும். என் உழைப்பில் வீணென்று நினைக்காமல் அது மாறுபட்ட கோணத்தில் செய்தால் வெற்றி உன்னை தேடி வரும் என்கிறார். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.